வணக்கம் குழந்தைகளே. இந்த வாரம் நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு விலங்குகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வீட்டு விலங்குகள்னா எனக்கு நல்லா தெரியுமே. நாயும் பூனையும் தான் வீட்டு விலங்குகள். வீட்டு விலங்குகள்னா நாயும் பூனையும் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இன்னும் நிறைய விலங்குகள் இருக்கு. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வகுப்பறைக்குள்ளேயே நம்ம பாடம் படிக்காம ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு நம்ம அந்த வீட்டு விலங்குகளை பார்க்கலாமா? நம்ம வெளியே போக போறோமா? நம்ம வெளியே போனா ரொம்ப ஜாலியா இருக்குமே. வாங்க மேம் போலாம் எல்லாரும். வீட்டு விலங்குகள்னா நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளை தான் நம்ம வீட்டு விலங்குகள் குறிப்பிடுவோம். குறிப்பாக மாடு, நமக்கு பால் தரும். அடுத்து ஆடுலேருந்து நம்ம கறியெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து மியாவ் மியாவ் பூனை எப்போதும் அழகுக்காக வளர்க்குறோம். நாய் பூ 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 வீட்டை காக்கும். அடுத்து கோழி போ 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 முட்டையிடும். அடுத்து எருமை நமக்கு பால் தரும். அடுத்ததா என்ன வரப்போகுது? பேக் 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 வாத்து நமக்கு முட்டை கொடுக்கும். அடுத்ததா முயல் தாவி தாவி குதிச்சு ஓடும், ரொம்ப அழகா இருக்கும். நன்றி. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.